வணக்கம். என் மதிப்பிற்குரிய ஜோதிடர்களே, வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு ஜோதிடத்தில் ஆனாவில் ஆரம்பித்து இன்று வரை பங்களித்து வரும் அனைவரின் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இன்றைய தலைப்பு ஜாதகத்தை துல்லியமாக்குதல். இப்பொழுது நாம் பிறந்த இடம் என்று எடுத்துக்கொண்டால் சென்னை என்று போட்டோம் என்றால் அது சென்னை புவியியல் எல்லைகளுக்கு மத்தியில் ஒரு இடத்தை காமிக்கும். நீங்கள் பிறந்த ஆஸ்பத்திரியை காமிக்காது. எடுத்துக்காட்டாக எழும்பூர் பிரசவ மருத்துவமனையை காமிக்காது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் ஜிபிஎஸ் என்னும் கருவி துல்லியமாக லாங்கிடியூடு லாட்டிடியூடு காட்டுவதால் அந்த எழும்பூர் மகளிர் பிரசவ மருத்துவமனை என்று யூடியூப் கூகுளில் சர்ச் செய்து அதில் வரக்கூடிய லாங்கிடியூடு லாட்டிடியூடை நீங்கள் உபயோகப்படுத்தினால் துல்லியமாகும். அதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அதற்கு ஆப்புகள் கிடைக்கின்றன. ஜிபிஎஸ் ஆப் என்று போட்டீர்கள் என்றால் பிளே ஸ்டோரில் ஆப்புகள் கிடைக்கின்றன. இன்னொரு விஷயம் டைம் ஜோன் 5:30, இந்தியாவிற்கு எல்லாம் 5:30 என்று சொல்லிவிடுகிறார்கள். அது ஒரு பிழை. அந்த லாங்கிடியூடை இப்பொழுது சென்னைக்கு 79.57 என்று இருந்தால் டிவைடட் பை 15 என்று போட்டீர்கள் என்றால் 5.34 என்று வரும். நான் வில்லிவாக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு 5.34 டைம் ஜோன். இதை நீங்கள் மதுரையில் போட்டு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போட்டீர்கள் என்றால் 5.21 என்று வரும். இதை உபயோகித்தாலே ஜாதகம் துல்லியமாகும். அதேபோல் மருத்துவர்கள் குழந்தை பிறப்பை நேரம் எவ்வாறு குறிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நாம் நேரடியாக காண்பது கிடையாது. அதை திருத்தம் செய்ய திங்கள் பெண் நேரம், செவ்வாய் ஆண் நேரம், புதன் எந்த ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறாரா என்று பார்த்து முதல் அரை மணி நேரம் ஆண் நேரம், பிறகு பின் நேரம் மாறி மாறி வரும். இதேபோல் மற்ற கிரகங்களுக்கும் அதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்திற்குள்ளாக பிறந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் சன்ரைஸ் என்பார்கள். சன்ரைஸ் டிப் ஆஃப் த சன் செலக்ட் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சூரிய உதயம் துல்லியமாக வரும். அதில் விட்டு அந்த நேரத்திற்குள் நேரம் இருந்தால் ஆண் குழந்தைகள் பொதுவாக ஒற்றைப்படை எண்களில் பாதத்தில் பிறப்பதாக கூறுகிறார்கள். இரட்டைப்படை எண்கள் பெண் நேரத்தில் பெண்களுக்கு. அந்த ஒற்றைப்படை எண்ணிற்காக திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகளிர் பிரசவித்த பிறகு டாக்டர் க்ளவுஸை கழற்றி கை கழுவி விட்டு பிறகு துடைத்து கொண்டு பிறகுதான் நோட்டில் நேரத்தை பதிவார் என்று சொல்கிறார்கள். அதற்கே 5 முதல் 10 நிமிடம் ஆகிறது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் சீர்திருத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு லக்னம் ஓரத்தில் இருந்தால் லக்னமே மாறக்கூடிய விஷயம் உண்டு. அதிலும்
டாக்டர் பிவி ராமநாயனாம்சா தான் சரியாக வருகிறது பலன் சொல்ல. ஆகவே டாக்டர் பிவி ராமநாயனாம்சாவை உபயோகியுங்கள். நான் சொல்லிய விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜாதகம் துல்லியமாக கிடைக்கும். கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.